ஃப்ரெண்ட்ஸ், நம்ம உடல் எடையை குறைக்க ஒரு கஞ்சி செய்ய போகிறோம். அது ப்ரீமிக்ஸ் பவுடரு. அதுக்கு இது கருப்பு கவுனி அரிசி இருக்கு இல்லையா, இதை நல்லா கழுவி வச்சுருக்கேன். இப்போ இதை ஒரு துணியில் போட்டு இதை மாதிரி ஒரு துணியில் போட்டு இதை நல்லா காய வச்சு எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம அந்த காலத்தில் ராஜாக்கள் மட்டும் பயன்படுத்தி இந்த கருப்பு கவுனி அரிசியில் ஒரு வெயிட் லாஸ் கஞ்சி ப்ரீமிக்ஸ் பவுடர் ரெடி பண்ண போகிறோம். இப்போ இதில் ஒரு கப்பு கருப்பு கவுனி அரிசியை நல்லா கழுவி காய வச்சுருக்கேன். இப்போ அதை போட்டுக்கலாம், இதை வறுத்துக்கலாம். இதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதனால தான் அந்த காலத்தில் ராஜாக்கள் மட்டும் பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. இதை நிறைய பேர் பயன்படுத்தாதே இருந்தாங்க. இப்போ தான் நம்ம திருப்பியும் முன்னோர்கள் பயன்படுத்திய ஒவ்வொரு தானியங்களையும் ஒவ்வொரு அரிசிகளையும் இப்போ நம்ம பயன்படுத்திக்கிட்டே வரோம். அதில் அவ்வளோ சத்துக்கள் இருந்தனால தான் அந்த காலத்தில் இருக்கவங்களுக்கு நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸோடு இருந்தாங்க. அதனால தான் எல்லாருமே ரொம்ப காலத்துக்கு நல்லா சத்துள்ளதாகவும் அவங்க சாப்பிட்டது தான் இப்போக்கி அவங்களுக்கு நல்லா உதவியாக இருக்குது. இந்த காலத்தில் எதுவுமே அவ்வளோ சத்துள்ள பொருளாக இல்லை. அதனால தான் நம்ம எல்லாருமே சீக்கிரமாக நம்மளோட உடம்புல இருக்க எல்லா உறுப்புகளும் வீக் ஆகிடுது. நம்மளுக்கு எதிர்ப்பு சக்தியே இல்லாத இருக்குது. இந்த மாதிரி பழைய காலத்து ஒவ்வொன்றையும் நம்ம சேர்த்துக்கும் போது நம்மள உடம்புல இருக்க எதிர்ப்பு சக்திக்கு அது உதவும். இதில் நிறைய நம்ம சேர்க்க போகிறோம். அது ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு பயன்கள் இருக்குது. அதனால் நம்மளுக்கு வெயிட் லாஸ் ஆகணும்னு நினச்சிங்கன்னா இது நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இடத்துல கெட்ட கொழுப்புகள் இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் எடை அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் இந்த கஞ்சியை நீங்கள் ஒரு மாதத்துக்கு தொடர்ந்து காலையில் நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பதில் இதை நீங்கள் இந்த கஞ்சியை போட்டு குடிச்சிட்டே வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல மாற்றம் கிடைக்கும். இப்போ இது வறுத்தாச்சு, இது வேற ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ ஒரு கப்பு கொள்ளு போட்டுக்கலாம். இந்த கொள்ளுக்கும் நிறைய வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது தான் இந்த கொள்ளும். இந்த கொள்ளுக்கும் நிறைய பழமொழிகள் இருக்குது, நிறைய பயனுள்ள சத்துக்களும் இருக்குது. அதனால் இதை பயன்படுத்தாமல் நிறைய பேர் இருப்போம். இதை இன்னுமே பயன்படுத்துங்க. ஒவ்வொரு பொருள்லையும் ஒவ்வொரு பயன்கள் இருக்குது. அதனால் இந்த கொள்ளுலையும் நிறைய வெயிட் லாஸ்க்கு உடல் எடையை குறைக்கிறது சக்தி நிறைய இருக்குது. நம்மளோட உடம்புல இருக்க கெட்ட கொழுப்புகளை கரைக்கிறதுக்கு இந்த கொள்ளு ரொம்ப உதவியாக இருக்கும். இந்த கொள்ளும் வறுத்தாச்சு. இப்போ வேற ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். சிறுபருப்பு சொல்லுவாங்க இல்லையா, அதை போட்டுக்கலாம். இப்போ இதையும் சேர்த்து வறுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு பொருளையும் ஒவ்வொரு பயன் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா, அந்த மாதிரி எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா சாப்பிடும்போது நம்மளோட உடம்புக்கு சக்தியும் கிடைக்கும், எதிர்ப்பு சக்தியும் கிடைக்கும், கெட்ட கொழுப்புகளும் நம்மளுக்கு எடை குறையறதுக்கும் ரொம்ப உதவியாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஒரு மாதத்தில் கண்டிப்பாக மாற்றம் தெரியும். பயன்படுத்தினாதான் நம்மளுக்கு அதனோட பயன்களும் நம்மளுக்கு தெரியும். இதையும் வறுத்துக்கலாம். வறுத்தாச்சு, இதையும் எடுத்துடலாம். எதையும் தீ அடிக்காம கரெக்டான பதத்தில் வாசனை வர வரைக்கும் லைட்டாக செவந்தா போதும். இதை எடுத்து இப்போ பிளேட்டில் வேற பிளேட்டில் மாற்றிடுறேன். இல்லை, இன்னொன்று என்ன சேர்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பார்லியும் நம்ம உடம்புல இருக்க கெட்ட நீரை வெளியில் தள்ளுறதுக்கு அகற்றுறதுக்கு இந்த பார்லி ரொம்ப உதவியாக இருக்கும். அதனால் இதில் இப்போ நம்ம பார்லியும் போட்டாச்சு. இதையும் வறுத்து நம்ம பிளேட்டில் போட்டுடலாம். பார்லியும் வறுபட்டுச்சு. இப்போ நம்ம இதையும் எடுத்து வேற ஒரு தட்டில் மாற்றிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா பூண்டு பற்களும் சேர்க்க போகிறோம். இதுவும் நம்ம உடம்புல இருக்க கெட்ட கொழுப்பு கெட்ட நீரை அகற்றுறதுக்கு உதவும். நம்ம உடம்பு வெயிட் லாஸ் ஆகிறதுக்கு உதவும். அது மட்டும் இல்லாமல் ஜீரகம் ஒரு ஸ்பூனு, மிளகும் ஒரு ஸ்பூன் போடுறோம். இது எல்லாமே நம்ம உடம்புல இருக்க கெட்ட கொழுப்பு கெட்ட நீரை வெளியில் அகற்றுறதுக்கும் ஜீரணம் அடையிறதுக்கும் இதெல்லாம் நம்மளுக்கு உதவியாக இருக்கும். இதையும் நம்ம வறுத்துக்கலாம். எல்லாம் வறுபட்டுச்சு. இப்போ இதையும் எடுத்துட்டு மாற்றிடலாம். இப்போ இதெல்லாம் ஆறிடுச்சு. இப்போ இது எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் போட்டு நம்ம இதை தூள் பண்ணி எடுத்துகிட்டு வரலாம்.
பாருங்க, நம்மளோட கருப்பு கவுனி அரிசி எல்லாம் நம்ம வறுத்தது எல்லாத்தையும் நல்லா பொடி பண்ணியாச்சு. இதை நம்ம ஆற வச்சு ஒரு டப்பாவில் போட்டு வச்சுட்டோன்னா நம்மளுக்கு தேவைப்படும் போது இந்த கஞ்சியை ப்ரீமிக்ஸை நம்ம போட்டுக்கலாம். நீங்கள் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நம்மளுக்கு எப்பப்பெல்லாம் தேவைப்படுதோ அப்போ இந்த கஞ்சியை போட்டு குடிக்கலாம். வாங்க இப்போ இந்த கஞ்சி எப்படி போடலான்னு பார்க்கலாம். நம்ம கருப்பு கவுனி மாவு அரைச்சோம் இல்லையா வெயிட் லாஸ்க்கு, ஸோ அந்த கஞ்சி எப்படி போடலான்னு பார்க்கலாம். ஒரு சின்ன கிண்ணம் எடுத்துக்கலாம், பேஷன். அதில் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதை நம்ம கரைச்சி வச்சுக்கலாம். இப்போ இதை நம்ம கரைச்சி வச்சுட்டோம் கட்டிகள் இல்லாமல். இப்போ இது ஒரு பக்கம் வச்சிடலாம். இன்னொரு கிண்ணத்தில் நம்ம தண்ணி ஊற்றி ஒரு 2லேருந்து 2.5 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். இது தண்ணி நல்லா கொதிச்சோடு நம்ம கரைச்சி வச்ச மாவை அதில் ஊற்றிடலாம். தண்ணி கொதிச்சிச்சு. இப்போ நம்ம கரைச்சி வச்ச இந்த கருப்பு கவுனி அரிசி கஞ்சி மாவை போட்டுடலாம். இதை நல்லா கலக்கி விடலாம். இது நல்லா கொதிச்சு வெந்து வரட்டும். அது வரையும் நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு வேக விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட கருப்பு கவுனி கஞ்சி ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இப்போ இதை நம்ம இறக்கி ஆற வச்சிடலாம். நம்மளோட கருப்பு கவுனி வெயிட் லாஸ் கஞ்சி நம்ம ரெடி பண்ணோம் இல்லையா, அது நல்லா வெந்துடுச்சு. நம்மளுக்கு எந்த பதத்தில் வேணுமோ அந்த பதத்தில் வச்சுக்கலாம். கட்டியாக ரொம்ப கட்டியாக வேணும்னா ரொம்ப கட்டியாக வச்சுக்கலாம், தண்ணியாக வேணும்னா தண்ணியாக கரைச்சிக்கலாம். நான் தயிர் ஊற்றுறேன். தயிரையும் ஊற்றி கலக்கியாச்சு. இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ இது நல்லா கரைச்சிக்கலாம். கரைச்சிட்டு நீங்கள் இப்படியேவும் குடிக்கலாம், இல்லை தயிர் ஊற்றாமல் அப்படியேவும் குடிக்கலாம், இல்லை தயிர் ஊற்றி இது மேலே இந்த மாதிரி சின்ன வெங்காயத்தை போட்டும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நம்ம மோர் உப்பு வெங்காயம் போட்டு சாப்பிட்லாம், இல்லை மோர் உப்பு வெங்காயம் இல்லாதையும் சாப்பிடலாம். அப்படியேவும் இந்த மாதிரி சின்ன வெங்காயத்தை போட்டு சாப்பிடலாம். இல்லை உங்ககிட்ட சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் கூட கட் பண்ணி பொடி அரிஞ்சு போட்டு சாப்பிடலாம். இந்த வெயிட் லாஸ் கஞ்சியை நீங்கள் யூஸ் பண்ணும்போது ஒரு மாதம் ஃபுல்லாக நீங்கள் இதை யூஸ் பண்ணுங்கள். காலையில் வெறும் வயிற்றில் இதை குடிங்க. உங்களோட பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பதில் இதை குடிங்க. கண்டிப்பாக உங்களோட வெயிட் லாஸு கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். உடம்பு குறையிறது, உடம்புல கெட்ட நீர் எல்லாமே குறையிறது உங்களுக்கு ஃபீல் ஆகும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த சேனலை ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். கீப் சப்போர்ட்டிங் மை சேனல், கீப் வாட்சிங் மை ஃபுல் வீடியோஸ். எவ்வளோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு என்கரேஜிங்காக இருக்கும், சப்போர்ட்டிங்காக இருக்கும், புது ரெசிபிஸ் கூட ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதோட அடுத்த வீடியோவில் அடுத்த ரெசிபியில் பார்க்கலாம். டாடா, பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.